ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபோனும் கிடையாது, நெட்டும் கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களோட ஜாலியாக சிரித்து பேசி விளாண்டுட்டு சந்தோஷமாக இருந்தோம். அப்போ நமக்கு கவலை அப்படிங்கிற ஒன்றே கிடையவே கிடையாது. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட எல்லார் கையிலையுமே ஒரு ஃபோன் வந்துருச்சு. எல்லாரும் தனிமையை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொரோனா டைமில் அது இன்னமும் அதிகமாகிடுச்சு. 10வது படிக்கிற பையன்லாம் சேட் சாங்கை ஸ்டேட்டஸாக வச்சுருக்கான். என்ன அப்படின்னு கேட்டால் டிப்ரெஷன் சொல்கிறான். இல்லை, எனக்கு புரியல. 10வது படிக்கிற பையனுக்கு அப்படி என்ன டிப்ரெஷன் இருக்க போகுது? நாளைக்கு என்ன ரிப்போர்ட் கார்டு தராங்களா? இல்லை ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணணும்? 10வது படிக்கிற பையன்லேருந்து யாரை நீங்கள் பார்த்தாலுமே டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்தின சர்வேல இந்தியாவில் 43% மக்கள் டிப்ரெஷனில் இருக்காங்களா. ஒவ்வொருத்தவங்களும் டிப்ரெஷனில் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்குது. டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு யோகா இல்லை தியானம் பண்ண சொல்லுவாங்க. ஒருவேளை அதுலேயும் சரியாகலை அப்படின்னா டாக்டர்கிட்ட கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுலேயும் சரியாகலை அப்படின்னா தான் அவங்களுக்கு ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரக்கு கிடையாது. டிப்ரெஷன்லேருந்து வெளியில் கொண்டு வர அந்த மெடிசனை தான் ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ரோனியாசிட் அப்படின்னு சொல்லப்படுற மருந்து தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச இந்த ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக். அதுவும் எப்படி? ஆக்சிடென்ட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. நம்ம எவ்வளோ சோகமாக இருந்தாலும் நம்மளை ஹாப்பியாக மாற்றுற இந்த ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்கை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களில் நிறைய பேருக்கு டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற நோயை பற்றி தெரியும். இது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால் உருவாகிறது. இந்த நோய் குறிப்பாக நம்ம லங்ஸை தான் தாக்கும். இது ஈஸியாக காற்றுலேயே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருந்தது. 1951 ஹாஃப்மேன் லெரோச்சே லேபில் எர்விங் செலிகாஃப் அண்ட் ரொபிட்செக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இந்த டியூபர்குலோசிஸ்க்காக இப்ரோனியாசிட் அப்படிங்கிற மெடிசனை கண்டுபிடிச்சாங்க. இந்த மெடிசனை 1952 டியூபர்குலோசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்படி இந்த இப்ரோனியாசிட் மெடிசனை எடுத்துக்கிட்ட பேஷண்ட்ஸை செக் பண்ணும்போது இது டியூபர்குலோசிஸை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸே ஆச்சரியப்படுற அளவுக்கு முன்ன இருந்ததை விட இந்த இப்ரோனியாசிட் மெடிசனை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பேஷண்ட்ஸ்லாம் எப்படி முன்ன விட இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர்ஸ் இந்த இப்ரோனியாசிட் மெடிசனை பற்றி ரீசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த இப்ரோனியாசிட் மெடிசன் டியூபர்குலோசிஸை சரி பண்ணுறதை விட அதிகமாக பேஷண்ட்ஸோட பிரெயினில் ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிற செரோட்டோனின், நோரெபைன்ஃப்ரின் அண்ட் டோபமைன் அப்படிங்கிற கெமிக்கல்ஸை பிரெயினில் அதிக அளவு ப்ரொடியூஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுதுன்னு, அதனால தான் அவங்கெல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. சரி, இந்த கெமிக்கல்ஸ்க்கும் டிப்ரெஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்கும் டிப்ரெஷனில் இருக்கிறதுக்கும் நம்ம பிரெயினில் இருக்கிற செரோட்டோனின், நோரெபைன்ஃப்ரின், டோபமைன் அப்படிங்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல்ஸ் தான் காரணம். புரியல? இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல்ஸில் செரோட்டோனின் அண்ட் நோரெபைன்ஃப்ரின் நம்ம பிரெயினில் இருக்கிற பிரெயின் ஸ்டெம்லேயும், டோபமைன் ஹைப்போதலாமஸ்லேயும் கிரியேட் ஆகி நியூரான்ஸ் வழியாக பிரெயினில் இருக்கிற மற்ற பார்ட்ஸுக்கு போகும். இந்த கெமிக்கல்ஸ் தான் ஃபீலிங்ஸை பிரெயினில் இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு கொண்டு போக ஹெல்ப் பண்ணும். ஒரு பார்ட்லேருந்து இப்படி கெமிக்கல்ஸ்லாம் நம்ம பிரெயினில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ளோ ஆகும்போது தான் நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த கெமிக்கல்ஸ்லாம் சரியான அளவில் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு போக வேண்டிய இந்த கெமிக்கல்ஸ் சரியான அளவில் போகாது. இல்லைன்னா போன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல்ஸ் திரும்ப பழைய நியூரான்ஸ்க்கே வரும்போது நியூரான்ஸில் க்ரியேட் ஆகிற இந்த கெமிக்கல் ஷார்ட்டேஜால் நம்ம சேடாக ஃபீல் பண்ணுவோம். இதை தான் டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க. இந்த கெமிக்கல்ஸ்லாம் திரும்பவும் பழைய நியூரான்ஸ்க்கே வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் ஹெல்ப் பண்ணும். இப்படி இந்த ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் நம்மளை ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிற இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல்ஸை அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலையும், அதே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல்ஸ் திரும்பவும் பழைய நியூரான்ஸ்க்கே வராமல் தடுக்கிறதுனாலையும் தான் நாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த இப்ரோனியாசிட் மெடிசன் டிப்ரெஷனை க்யூர் பண்ணதுனால 1958 இதை ஆன்டி டிப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இப்படி தான் டிப்ரெஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய இந்த ஆன்டி டிப்ரெசன் மெடிசன் நமக்கு ஆக்சிடென்டலாக கிடச்சிது. இப்போல்லாம் இந்த இப்ரோனியாசிட் மாதிரியே ப்ரோசாக், செட்ரலின், பாக்சில் அப்படின்னு நிறைய ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம ரொம்ப பயமாக இருக்கும்போதோ இல்லை ரொம்ப பதட்டமாக இருக்கும்போதோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட மூடை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தும்மல், இருமல், தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
நம்ம உடம்புக்குள்ள வந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வழிக்கு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மருந்து தான் நம்ம ஃபீலிங்ஸை சரி செய்யவும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்சிடென்டல் இன்வென்ஷன் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is Rakesh signing off. ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.